இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளதான வேத பகுதியிலிருந்து இந்த தியானத்தை நம்ம செய்யலாம். இதுல இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. இளைய குமாரன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவனுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கூட எதுவுமே இல்லை. அவனுக்கு வாங்கி சாப்பிடுறது கூட அவன் கையில எந்த பணமும் இல்லை. அப்படி துன்மார்க்கமா எல்லாவற்றையும் அவன் செலவழித்து அழித்து போட்டான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவனுக்கு பன்றிகள் வைக்கிற அந்த தவிட்டுனால அவனுடைய பசியை ஆற்ற அவன் ஆசையா இருந்தான். அதை கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள அவன் இருக்கிறான். ஏன் அவனுக்கு இந்த சூழ்நிலை வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய துன்மார்க்கத்தினால, அவனுடைய பாவத்தினால, அவன் செய்த அக்கிரமங்களினால அவனுக்கு இந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கிறது. நானும் நீங்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைய நம்ம வாங்கி கொண்டிருக்கிற நாட்கள்ல நம்ம இருக்கிறோமா? இல்ல இன்னும் துணிகரமா பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா அதுக்குள்ள தண்டனை நம்ம கண்டிப்பா அனுபவிக்க தான் செய்யணும். ஒருவேளை என்னுடைய பாவங்களுக்காக நான் தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், வேற வழியே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றதுதான் வசனம் சொல்லுகிறது. நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா பிசாசானவன் சந்தோஷமா அவன் நம்முடைய குறித்து நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பான். என்னுடைய நரகத்துக்கு நான் ஒரு ஆளை என்ன செஞ்சுட்டேன், சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷமா இருப்பான். அவன் இந்த நாட்கள்ல அந்த பாவமான காரியம் செய்யும் போது அது நமக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறதா காணப்படும். ஆனா அதன் முடிவு மரணம், நித்திய ஜீவன். உலக பிரகாரமான மரணம் இல்ல, நித்திய மரணம். நித்தியமாய் நரகத்துல நம்ம இருக்கிறவர்களா காணப்படணும். அப்போ இந்த பாவம் நான் செஞ்சுட்டேன், இனிமேல் என்னுடைய இந்த பாவத்துக்கு கண்டிப்பா நான் தண்டனை அனுபவிக்க தானே செய்யணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பும் போது ஆண்டவர் உண்மையாய் ரட்சிக்க வல்லவர். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்தாரு. எல்லா ரத்தத்தையும் சிந்தி அப்படி ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவும்படியாக நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த இளைய குமாரன் என்ன செய்யறான்? புத்தி தெளிகிறது. புத்தி தெளியும் போது அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டுல அநேக வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க திருப்தியான சாப்பாடு சாப்பிடுறாங்க, நானும் இங்க பசினால கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் புத்தி தெளிகிறான். அவனு மனஸ்தாபப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில செய்யற பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படுகிறோமா? நான் செய்யறது தவறு என்கிற புத்தி தெளிகிற நிலைமைக்குள்ள நம்ம வருகிறோமா? அப்படி வரல அப்படின்னா நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். நான் செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு நினைச்சாலே அதுவும் பாவம் தான். அநீதி எல்லாம் பாவம் தான். அக்கிரமமான காரியங்களை செய்துட்டு துணிகரமா இருந்துட்டு நம்ம பாவமே செய்யல அப்படின்ற நிலைமைக்குள்ள இருக்கிறோமா? புத்தி தெளிகிறதற்கான கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. புத்தி தெளிந்த போது அவன் தகப்பினத்துல போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான், மனம் திரும்புறான். அவன் துன்மார்க்கமாய் அவன் தகப்பனை விட்டு ஓடி வேற திசைக்கு போயிட்டான். ஆனா தகப்பனிடத்துல திரும்பி வரும்படியான ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த நாட்கள்ல பாவமான காரியங்களை அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல ஆண்டவரிடத்துல திரும்பி வரக்கூடிய நாளும் இதோ, அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்ற அறைகூவல ஆண்டவர் விடுவிக்கிறாரு. மனம் திரும்ப வேண்டிய அவசியம். இந்த இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்போது, தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் கழுத்தை கட்டி ஓடி அவன் கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிடுறான். அவனுடைய கைகளுக்கு கால்களுக்கு எல்லாவற்றையும் பாதரட்சை, மோதிரம், விருந்து, கொழுத்த கஞ்சி அடித்து பெரிய விருந்து, பெரிய சந்தோஷமான காரியம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பாவமான காரியம், இனிமேல் இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம இருக்கிறோமா? எந்த காரியத்துல நம்ம அடிமைப்பட்டிருக்கோம்? எதுல அதிகமான நேரத்தை நம்ம செலவிடுகிறோம்?
ஆண்டவருடைய பாதத்திலா இல்ல மற்ற காரியங்களிலா? மற்ற காரியங்கள்ல உலக பிரகாரமான காரியங்கள், அவசியமான கடமைகளுக்கு நம்ம நேரத்தை செலவிட்டா ஓகே. ஆனா அதுவும் முழுமையா ஒரே ஃபுல்லா அதுலயே நம்ம செலவிடக்கூடாது. ஆண்டவருக்கு நேரான காரியங்களுக்கு நேராக நம்ம செலவிட அழைக்கப்படுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? முதலாவது எழும்பின உடனே நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை எடுத்து வாசிக்கிறோமா, இல்ல மொபைல் போனை பாக்குறோமா? எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அநேக பாவங்களுக்கு இந்த மொபைல் போன் வித்திடுகிறதாய் காணப்படுகிறது. உள்ள போயிட்டு போன் தான் நம்ம பாக்குறோம் அப்படின்றது. ஆனா அநேக பாவங்கள் அதுல நம்மள மாட்டிக்கொள்கிறதா நம்ம காணப்படுறோம். அதுல இருந்து எப்படி நான் வர முடியும் அப்படின்றது ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல திரும்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இந்த இளைய குமாரனை போல நம்முடைய வாழ்வுல நம்ம திரும்பி வருகிறவர்களாக, ஆண்டவரிடத்தில் திரும்புகிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். என்ன காரியங்களை நம்ம தவறி இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம செய்கிறோம், எந்தெந்த காரியங்கள்ல நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்கிறோம் என்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த காலங்கள் கடைசி காலங்களா காணப்படுகிறது. இனி காலம் செல்லாது. எல்லா காரியங்களும் ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறதா காணப்படுகிறது. ஆண்டவருடைய வருகையில நம்ம எப்படி இருக்க முடியும்? எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆண்டவருடைய ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா காணப்படுகிறோமா? இன்னைக்கே மனம் திரும்பணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. இந்த இளையகுமாரன் செய்தது போல அநேக துன்மார்க்கமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், மீறுதலான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருந்தால் கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடத்துல வாங்க. தகப்பன் எப்பொழுது நீங்க வருவீங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாரு. உங்களை ஓடி கட்டி தழுவி உங்களுக்கு மோதிரம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலத்துல மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை நீங்க எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகைக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட, ஆண்டவரே நாங்கள் எந்த காரியங்கள்ல தவறி இருக்கிறோம், எந்த பாவமான காரியங்கள பிடிபட்டிருக்கிறோம், எதுல நாங்க ஆண்டவரே அடிமைத்தனமாய் நாங்க காணப்படுகிறோம், எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றி போடுங்க எங்களுக்கு. ஆண்டவரே இயேசப்பா, நாங்க உம்மிடத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த இளைய குமாரன் ஆண்டவரே புத்தி தெளிந்து தகப்பனத்தில் வந்தது போல எங்களுடைய புத்தி தெளியும்படியாக, எங்களுடைய பாவமான காரியங்களை விட்டு நாங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக வாழும்படியாக, தேவனுக்கு நேராக திசை திருப்பப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.